வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். வெளிநாட்டு யோகம், வெளிநாடு போகணுங்க, நாங்கள் வெளிநாடில் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் 12ஆம் பாவம் தான் ஒரு மனிதனை தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வேறு இடத்துக்கு மாற்றி அமைக்குது. இந்த 12ஆம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சுலபமாக ஒருவர் வெளிநாடு, வெளியிடம், வெளியூர், பிறந்த மண்ணை விட்டு வெளியூர், வெளியிடத்தில் வாழ்கிறதுக்கு 12 கூடிய லக்னத்திலையும் லக்னாதிபதி 12 இருக்கிறதுக்கும் இவர்களுக்கு தன்னை போல அமையுது. ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் பாவ தொடர்பு, 12ஆம் பாவாதிபதியுடன் இணைந்த தசாக்கள், 12ஆம் பாவாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் நிற்கக்கூடிய கோள்களின் திசாக்கள், அதே மாதிரி 12ஆம் அதிபதியினுடைய வீட்டில் அந்த 12ஆம் பாவத்தினுடைய இன்னொரு பாவம் இருக்கும் இல்லையா, மொத்தம் 5 கோள்களுக்கு 2 பாவ ஆதிபத்தியம், அதுலேயும் தொடர்பு வரும். இதில் ஊடால 7ஆம் பாவம், பழைய காலத்தில் நாங்கள் 7ஆம் பாவம் லக்னம் தான் அவன் இருப்பிடம்னா 7ஆம் பாவத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், வெளியூர், வெளியிடம், வெளிநாளில் வசிப்பார்னு சொல்லி. இந்த 7ஆம் பாவ தசை நடக்கும் போதெல்லாம் மனிதன் விலகுகிறான், வெளியே செல்கிறான் சொல்லி. எனவே இந்த 1, 12, 7ஆம் பாவம் இந்த தொடர்புகள் வரணும். 9ஆம் பாவம் என்பது ஒருவர் யாத்திரை கலந்து செல்கிறார், வெளிநாடு, வெளியூருக்கு போகிறார் இல்லையா, அந்த 9ஆம் பாவமும் சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா அவர் பாட்டுக்கு வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகளிலும் வாழக்கூடிய யோகத்தை பெறும். இதெல்லாம் திசா புத்தியெல்லாம் அமையணும், அமைந்தாலே போதும். அதே மாதிரி கோளும் இந்த பாவத்துகளுக்குள்ளே தொட்டு நின்றாலும் வாய்ப்புகள் அதிகம்.